ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மதி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.2ல் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டினில் ஒரு 4 சப்டிவிஷன் இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் த கிவன் பாலினாமியல்ஸ். ஜிசிடி, இப்போ ஜிசிடினா என்னது? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இது நீங்கள் சின்ன கிளாஸஸ்லலாம் படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஜிசிடிங்கிறது எதுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னா, நம்பர்ஸ் கொடுத்து அதுக்கு எல்சிஎம், ஜிசிடி இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ பாலினாமியல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், ஜிசிடி. கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு சொல்லலாம், ஹச்சிசிஎஃப்னு சொல்லலாம். ஹச்சிசிஎஃப் மீன்ஸ் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? ஜிசிடின்னு கேட்கலாம், ஹச்சிசிஎஃப்னு கேட்கலாம். ஓகேவா? ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் த கிவன் பாலினாமியல்ஸ் x⁴ + 3x³ - x - 3 x³ + x² - 5x + 3. ஓகேவா? இதுக்கு நம்ம ஜிசிடி ஃபைன் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாலினாமியல்ஸை நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, f(x), g(x)ன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? f(x)ங்கிறது x⁴ + 3x³ - x - 3. நெக்ஸ்ட்டு g(x)ன்றது x³ + x² - 5x + 3ன்னு எடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? f(x) டிகிரியை நீங்கள் பார்க்கணும். டிகிரி ஹையஸ்ட் டிகிரியாக உள்ளது தான் நம்ம என்ன பண்ணணும்? லோயஸ்ட் டிகிரியால் டிவைட் பண்ணணும். ஓகேவா? அப்போ f(x)ஐ எதால் டிவைட் பண்ண போகிறோம்? g(x)ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதை என்ன மெத்தட்னு சொல்லுவோம்னா, லாங் டிவிஷன் மெத்தட்னு சொல்லுவோம். ஓகே, லாங் டிவிஷன் மெத்தட். என்ன பண்ண போகிறோம்? f(x)ஐ g(x)ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ உள்ளே எதை எழுதணும்? f(x) எழுதுவீங்க. x⁴ நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, டிகிரி எல்லாமே வந்து ஆர்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். x⁴ இருக்குது, x³ இருக்குது, x² இருக்கா? இல்லை. அப்போ இல்லை அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும்னா 0x²ன்னு எடுத்துருக்கோம். அப்போ ஒரு டேர்ம் இல்லைனாலும் நீங்கள் கரெக்டாக எழுதாமல் நீங்கள் சம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்லேயே என்ன ஆகிடும்? மிஸ்டேக் ஆகிடும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது எல்லாமே ஆர்டர் கரெக்டாக இருக்கா, டிகிரி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ x⁴ இருக்குது, நெக்ஸ்ட்டு 3x³ இருக்குது, x² இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? +0x²ன்னு எழுதிக்குவீங்க. நெக்ஸ்ட்டு -x - 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு g(x)ஆல் தானே டிவைட் பண்ணுறோம். g(x)ஐ இங்கே எழுதிக்கோங்க. ஓகேவா? டிவைசர் x³ + x² - 5x + 3. ஓகேவா? இப்போ அதை நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க. இப்போ என்ன பண்ணணும்? இங்கே எப்போதும் டிவைட் பண்ணும்போது பவரை பாருங்கள். x⁴ இருக்குது, இங்கே என்ன இருக்குது? x³ இருக்குது. இப்போ x⁴ வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த x³ எதால் மல்டிப்ளை பண்ணணும்? x-ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா கண்டிஷன் a⁴m, அதாவது x⁴ சொல்கிறேன். x⁴m × x⁴n அப்படின்னா என்ன ஃபார்முலா? x⁴m + n. ஓகேவா? இப்போ என்ன வரணும்? எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது தான் என்ன வரும்? x⁴3 எக்ஸ்னா 3 + 1 4ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸை கோஷனில் போடுங்க. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸால் இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ x³ × x x⁴, x² × x x³ -5x × x -5 × 1 -5 x × x x² + 3 × x. ஓகேவா? ப்ளஸ் 3 × x + 3x. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்க அப்படின்னா சைனை சேஞ்ச் பண்ணுங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கு. இப்போ மைனஸ் இதுலேருந்து இதை நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு மைனஸ். x⁴ கேன்சல். 3x³ - x³ 2x³ + 2x³ ப்ளஸ் 0x² + 5x² + 5x². -3x - x ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸ் ஆட் பண்ணிங்கன்னா 3x + x 4x. நெக்ஸ்ட்டு அடுத்த டேர்மை நீங்கள் கீழே கொண்டு வரணும். -3. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஸ்டெப்பு செஞ்சீங்களோ அதே ஸ்டெப் தான் அடுத்ததுக்கு செய்ய போகிறீங்க. இங்கே என்ன இருக்குது? x³ இருக்குது, இங்கே x³ இருக்குது. நமக்கு என்ன வரணும்? இங்கே 2x³ வரணும். அப்படின்னா நீங்கள் எதால் மல்டிப்ளை பண்ணணும்?
2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா இங்கே ப்ளஸ் 2 ப்ளஸ் 2ஆல் தானே மல்டிப்ளை பண்ணணும். 2x³ தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் 2ஐ கோஷனில் போட்டுருங்க. இப்போ இந்த 2ஆல் இந்த டோட்டல் டேர்மையும் அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ 2 × x³ 2x³ x² × 2 ப்ளஸ் 2x² minus 5 × 2 minus 5 2s are 10x plus 3 × plus 2 3 2s are 6 plus 6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? இதை சப்ராக்ட் பண்ணுவோம். இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுறீங்க. அப்போ சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 2x³ 2x³ கேன்சல். 5x² minus 2x² 3x² minus 4x plus 10x 10 minus 4 plus பெரிய நம்பருக்குள்ள சைன் என்ன? ப்ளஸ். இப்போ ப்ளஸ் 6x மைனஸ் 6 மைனஸ் 3 ரெண்டுமே மைனஸாக இருக்குது அப்படின்னா மைனஸ் 9 6 + 3 9. ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே x² வந்துடுது, இங்கே x³ டிகிரி பார்த்தீங்கன்னா இதை விட இது என்னவாயிடுது? கம்மி ஆகிடுது. அடுத்த ஸ்டெப் நம்ம பண்ண முடியுமா? முடியாது. ஓகேவா? அப்போ இதோட இந்த ஸ்டெப்பு இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. என்ன பண்ணுறோம்? f(x)-ஐ g(x)ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? f(x)-ஐ g(x)ஆல் டிவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனில் பாலினாமியல் ஈக்குவேஷனில் எல்லா டேர்மும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். x² டேர்ம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 0x² போட்டுறணும். இது போடாமல் நீங்கள் x போட்டிங்கன்னா டோட்டலாக ஃபஸ்ட்லேயே தப்பாயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை டிவைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? x⁴ இருக்குது, இங்கே என்ன இருக்குது? x³ இருக்குது. நமக்கு x⁴ வரணுன்னா என்ன பண்ணணும்? ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். அந்த எக்ஸை தான் நீங்கள் எதில் போடுவீங்க? கோஷனில் போடுவீங்க. ஓகேவா? அந்த எக்ஸால் டோட்டல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அதே தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்போ அதே தான் பண்ணியிருக்கோம். அடுத்த டேர்மை கீழே இறக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்போ அதே தான் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு ரிமைண்டர் 0 ஆகணும். ஓகேவா? கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரிமைண்டர் என்ன ஆகணும்? 0 ஆகணும். இதுதான் என்னது? ரிமைண்டர். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சம்மில் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எல்லாமே சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு சம்மில் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் டைரெக்டாகவே பண்ணலாம். இது x+2ங்கிறது கோஷன். ஓகேவா? இப்போ நமக்கு இது டிவைசராக இருக்கணும் அப்படின்னா இந்த ரிமைண்டர் என்ன ஆகணும்? 0 ஆகணும். பட் இங்கே என்ன ஆகலை? 0 ஆகலை. இதில் எல்லாமே 3 காமனாக இருக்கா? 3யை காமனாக வெளில எடுங்க. 3யை காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா x² + 2x minus 3 3s are 9. இது என்ன ஆகலை? 0 ஆகலை. நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டெப்பு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த g(x). ஓகேவா? இது டிகிரி என்ன இருக்குது? 3 இருக்குது. இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு? டிகிரி 2 கிடச்சிருக்கு. இந்த g(x)-ஐ எடுத்துட்டு அதை எதால் டிவைட் பண்ணோம்? நமக்கு கிடைச்ச ரிமைண்டர் இருக்கு இல்லையா? நியூ ரிமைண்டர். இந்த ரிமைண்டரால் இந்த 3ங்கிறது இதுக்கு என்னவா இருக்காது? டிவைசராக இருக்காது. ஓகேவா? அந்த கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் வந்து இதுக்கு டிவைசர் கிடையாது. அப்போ இந்த 3யை விட்டுருவீங்க. இந்த 3யை விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? அந்த g(x)-ஐ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க இல்லையா? நியூ ரிமைண்டர், இதால் டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? நோட் தட் 3 is not a divisor of g(x). Now dividing g(x) is equal to இருக்கு இல்லையா? g(x) நம்ம இங்கே டிவைசராக எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அதை x³ + x² minus 5x plus 3 இதை எதால் டிவைட் பண்ண போகிறோம்னா by the new remainder. நியூ ரிமைண்டர் என்ன கண்டுபிடிச்சோம்? x² + 2x minus 3 நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? x² + 2x minus 3. ஓகேவா? அதால் டிவைட் பண்ண போகிறோம். we get நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? g(x)-ஐ நமக்கு கிடைச்ச ரிமைண்டர், அந்த ரிமைண்டரில் கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம வெளியில் எடுத்துடணும். ஓகேவா? அந்த கான்ஸ்டன்ட் டேர்முங்கிறது இந்த g(x)க்கு கண்டிப்பாக என்னவா இருக்காது? டிவைஸராக இருக்காது. அப்போ இந்த டேர்மால் இதை டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ g(x) எழுதிக்கோங்க. g(x) என்ன இருக்குது? x³ + x² minus 5x plus 3 எல்லா டேர்மும் இருக்கான்னு செக் பண்ணுங்கள்.
க்யூபு அடுத்து ஸ்கொயர்டு அடுத்து எக்ஸ் பவர் 1 அடுத்து கான்ஸ்டன்ட் கரெக்டாக இருக்குது. அப்போ இது அப்படியே இங்கே எழுதிக்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x ப்ளஸ் 3 எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x ப்ளஸ் 3. ஓகேவா? இப்போ இதை டிவைட் பண்ண போகிறோம். இது நீங்கள் டிவைட் பண்ணுறது லாங் டிவிஷன் மெத்தடில் ஸ்கேல் வச்சு நல்லா ப்ராப்பராக போடணும். ஓகேவா? எக்ஸாம்ஸில் செய்யும்போது நீட்டாக இருக்கணும் உங்கள் பேப்பர். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு எதால் டிவைட் பண்ண போகிறோம்? ரிமைண்டர் நமக்கு கிடச்ச ரிமைண்டரால் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x மைனஸ் 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? இப்போ இதில் ஃபஸ்ட்டு டேர்மை பாருங்கள். எக்ஸ் க்யூப் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. இங்கே எக்ஸ் க்யூபை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ் க்யூப் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா எக்ஸ் பவர் எம் இன்ட்டு எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் என். ஓகேவா? அந்த ஃபார்மேட் படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? ஆன்சர் எக்ஸ் வரும். ஓகேவா? எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் க்யூப். நெக்ஸ்ட்டு 2x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2x ஸ்கொயர்டு மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3x. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சைனை சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. எக்ஸ் க்யூப் கேன்சல். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x ஸ்கொயர்டு. இப்போ மைனஸ் சைன் போடுங்க. 2 மைனஸ் 1 1 எக்ஸ் ஸ்கொயர்டு கிடைக்கும். ப்ளஸ் 3x மைனஸ் 5x ப்ளஸ் 3x. பெரிய நம்பருக்குள்ள சைன் மைனஸ். 5 மைனஸ் 3 2. அடுத்து என்ன பண்ணுவீங்க? இந்த டேர்மை கீழே கொண்டு வருவீங்க. ப்ளஸ் 3. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. எப்போவுமே இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே உள்ள டேர்மை இதே ஈவனாக நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும்? எதால் மல்டிப்ளை பண்ணணுமோ அதை தான் நீங்கள் இங்கே போடுவீங்க. ஓகேவா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ இந்த மைனஸ் 1ஆல் டோட்டலாக மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 3 இஸ் 3. ஓகேவா? இப்போ சேமாக வந்துட்டா எல்லாமே. இப்போ சேமாக வந்துட்டுனா என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். நீங்கள் சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேணாம் சைனை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் ப்ளஸ் கேன்சல், மைனஸ் ப்ளஸ் கேன்சல், மைனஸ் ப்ளஸ் கேன்சல். சேமாக வந்துட்டாலே என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு. இப்போ ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சுன்னா நமக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் எது? ஃபைனலாக ஆன்சர் எப்படி எழுதுவீங்க? ஜிசிடி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடச்சிது நமக்கு? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்களோ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம். அந்த பாலினாமியல்ஸை அப்படியே எடுத்து எழுதி அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதுறது இன்னும் பெட்டர். இப்போ ஜிசிடி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3x க்யூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 கமா ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 5x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2x மைனஸ் 3. ஓகேவா? நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? அந்த பாலினாமியல்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துட்டோம். அதனால் ஆன்சர் நீங்கள் இப்படி எழுதினாலும் ஓகே. இப்படி இல்லைன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன் அப்படின்றத போட்டு ஈக்குவல் டு போட்டு நீங்கள் ஆன்சர் ப்ராப்பராக எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்கள். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ் க்யூப் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11 2 பாலினாமியல்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நான் அதை எப்படி எழுதியிருக்கேன்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? எஃப் ஆஃப் எக்ஸை ஜி ஆஃப் எக்ஸால் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது எக்ஸ் பவர் 4 நெக்ஸ்ட்டு டேர்ம் என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். எக்ஸ் பவர் 4 எக்ஸ் க்யூப் இருக்கா? இல்லை. அப்போ நீங்கள் என்ன போட்டுக்கணும்? 0 எக்ஸ் க்யூப். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கா? இல்லை. அப்போ 0 எக்ஸ் ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட் எக்ஸ் டேர்ம் இருக்கா? அதுவும் இல்லை. அப்போ 0 எக்ஸு மைனஸ் 1. ஓகே, இதை ஜி ஆஃப் எக்ஸால் இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம்.
ஓகேவா? g of x என்ன? x cube minus 11x plus x minus 11. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? x power 4 இருக்குது, இங்கே x cube இருக்குது. இப்போ x power 4னா இந்த x cube எதால் மல்டிப்ளை பண்ணணும்? x ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். x cube into x, x power 4 minus 11x into x, sorry 11x squared minus x minus 11. ஓகே, இப்போ minus 11x into x, x squared into x na x cube. Next plus x into x, x squared. Minus 11 into x, minus 11x. அடுத்து என்ன பண்ணுவீங்க? next sign change பண்ணும். plus minus plus subtract பண்ணுறோம். அப்போ அதனால sign change பண்ணுறோம். x power 4 minus x power 4 cancel. 0x cube plus 11x cube. அப்போ என்ன வந்துடும்? 11x cube. 0x squared minus 1x squared. ஓகேவா? அப்போ minus x squared plus 11x plus 0x. அப்போ plus 11x. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இந்த மைனஸ் ஒன்றுன்ற டேர்மை கீழே கொண்டு வருவோம். இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 11x cube இருக்குது, இங்கே x cube இருக்குது. இப்போ இங்கே உள்ளது என்னது? ப்ளஸ் 11 இருக்கா? இப்போ 11 இருக்குன்னா இப்போ 11ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் தானே 11x cube கிடைக்கும். அந்த ப்ளஸ் 11 இங்கே போடணும். ப்ளஸ்ஸா மைனஸான்றதை நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். இங்கே என்ன இருக்கோ அந்த வேல்யூ தான் அங்கே வரும். ஓகேவா? இப்போ 11ஆல் இந்த டோட்டல் டேர்மையும் என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். 11 into x cube, 11x cube. Minus 11 11s are minus into plus minus 11 11s are 121x squared plus 11 into x plus 11x minus 11 into plus 11 இருக்கு. minus into minus minus into plus minus 11 11s are 121. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. ப்ளஸ் 11x cube மைனஸ் 11x cube கேன்சல். ப்ளஸ் 121x ஸ்கொயர்டில் மைனஸ் 1x ஸ்கொயர்டு. அப்போ 121 மைனஸ் 1னா 120x ஸ்கொயர்டு. ப்ளஸ் 11x மைனஸ் 11x கேன்சல். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 121 மைனஸ் 1. 121 மைனஸ் 1னா ப்ளஸ் 120. ஓகேவா? அடுத்து அதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியுமா? பாருங்கள், இங்கே எக்ஸ் கியூப் வந்துட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு வந்துட்டு. இப்போ டிகிரி வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியாது? இதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியாது. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணிடலாம்? கான்ஸ்டன்ட் டேர்மை வெளில எடுக்கலான்னு சொல்லியிருக்கேனா? அப்போ 120 காமனாக வெளில எடுத்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 கிடைக்குமா? 1 into 120 120. நமக்கு என்ன கிடச்சிட்டு? ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன்? இந்த g of xஐ நமக்கு கிடச்சிருக்க நியூ ரிமைண்டரால் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த 120 எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. 120ங்கிறது நாட் ஜிசிடி. ஓகேவா? நாட் டிவைசர் ஆஃப் g of x. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த டேர்ம் நமக்கு கிடச்சிருக்க நியூ ரிமைண்டர் கான்ஸ்டன்ட் இல்லாமல் இந்த ரிமைண்டரை மட்டும் எடுத்துகிட்டு டிவைட் பண்ணணும். ஓகேவா? அப்போ g of xஐ ஃபஸ்ட்டு எழுதுங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. ஓகேவா? இதை எதால் டிவைட் பண்ண போகிறோம்? எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1ஆல் டிவைட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1. எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1னா நமக்கு இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்கா? இப்போ எக்ஸ் டேர்ம் இல்லை. எக்ஸ் டேர்ம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன போட்டுக்கணும்? 0x ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, 1 இருக்குது. இப்போ எக்ஸ் டேர்ம் இல்லை. அப்போ நம்ம என்ன போட்டுக்கணும்? 0x ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ டிவைட் பண்ணலாமா? இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. எதால் மல்டிப்ளை பண்ணணும்? எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 0x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 0x ஸ்கொயர்டு. ஓகேவா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர்டு, 0 இன்ட்டு 0 வந்துடும். டோட்டலாக இந்த டேர்ம் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஓகேவா? 0x ஸ்கொயர்டு புரியணுன்றதுக்காக நம்ம எப்படி போடணும்? 0x ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணோன்னா சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மைனஸ் 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 எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல். 11 மைனஸ் 11x ஸ்கொயர்டு, இதுக்கு வேல்யூ கிடையாது. 0 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு 0. அப்போ மைனஸ் 11x ஸ்கொயர்டு
ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல். அடுத்த டேர்ம் என்ன பண்ணுவீங்க, இந்த மைனஸ் 11 கீழே கொண்டு வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, நமக்கு என்ன வரணும், மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர். அப்போ அந்த மைனஸ் 11ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா இதை? இப்போ மைனஸ் 11 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11 இன்ட்டு 0x என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ப்ளஸ் 11 இன்ட்டு ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 11 மைனஸ் 11. ஓகே, இப்போ சைனை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் ப்ளஸ். இப்போ மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல், ப்ளஸ் 11 மைனஸ் 11 கேன்சல். இப்போ ரிமைண்டர் 0. இப்போ ரிமைண்டர் 0 ஆகிட்டு அப்படின்னா நமக்கு ஜிசிடி என்னது ஆன்சர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா, இப்போ கடைசி எப்படி எழுதுவீங்க, ஜிசிடி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0x வேல்யூ கிடையாது, 0 இன்ட்டு எக்ஸ் 0. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எதுக்காக இங்கே போடுறோம் அப்படின்னா, இங்கே டேர்ம்ஸ் எல்லாமே இருக்கணும். டிவைட் பண்ணும்போது இங்கே நீங்கள் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணாலும் என்ன ஆகும், ஆர்டர் அப்படியே மாறும், டோட்டலாக மிஸ்டேக் ஆகிடும். ஓகேவா, இப்போ ஜிசிடி வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு இந்த சம்முக்கு, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. தேர்ட் கொஸ்டினுக்கு சொல்யூஷன் பார்ப்போம். எப்படி எடுத்துக்குவோம், ஃபஸ்ட்டு லெட் எஃப் ஆஃப் எக்ஸ், ஃபஸ்ட்டு டேர்மை எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துவோங்க. 3x பவர் 4 ப்ளஸ் 6x கியூப் மைனஸ் 12x ஸ்கொயர்ட் மைனஸ் 24x. இப்போ இதில் பவர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ இது எல்லாத்துலேயும் காமன் வேல்யூ என்ன இருக்குது, 3 இருக்கா. இப்போ 3ஆல் எல்லாமே டிவைட் ஆகும். அப்போ 3யை காமனாக வெளில எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு எதை காமனாக வெளில எடுக்கலாம், எக்ஸ் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. அப்போ ஒரு எக்ஸை காமனாக வெளில எடுத்துருங்க. இப்போ எடுத்துட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், 3யை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸே வெளில இல்லை உங்களுக்கு எக்ஸை கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா எக்ஸை கூட நீங்கள் அப்படியே வச்சுட்டு கூட சம் செய்யலாம். ஓகேவா, இப்போ 3 இன்ட்டு அப்படியே எழுதிக்கோங்க, எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2 3s are 6 2x கியூப் மைனஸ் 4 3s are 12 4x ஸ்கொயர்ட் மைனஸ் 8 3s are 8 டைம்ஸ் இருக்குமா 24ல், அப்போ 8x. ஓகேவா, இது எஃப் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 4x பவர் 4 ப்ளஸ் 14x கியூப் ப்ளஸ் 8x ஸ்கொயர்ட் மைனஸ் 8x. இதுலேருந்து எதை காமனாக வெளில எடுக்கலாம், எல்லாத்துலேயும் எதால் டிவைட் ஆகும், எல்லா நம்பரும் 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ 2வை காமனாக வெளில எடுக்கலாம். அப்போ 2வை காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா 4ல் எத்தனை டைம்ஸ் இருக்கும், 2 டைம்ஸ் இருக்குமா, 2 2s are 4. அப்போ 2x பவர் 4 ப்ளஸ் 7 4s are 12 7x கியூப் ப்ளஸ் 4 2s are 8 4x ஸ்கொயர்ட் மைனஸ் 4 2s are 8 4x. ஓகேவா, இப்போ இதில் நீங்கள் எக்ஸை கூட காமனாக வெளில எடுத்துகிட்டு செய்யலாம். ஓகேவா, இப்போ அதை ஒரு சில பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க, எக்ஸை காமனாக வெளில எடுக்கும்போது அதை போடும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸை மட்டும் காமனாக வெளில எடுத்துகிட்டு அதுக்கப்புறமும் செய்யலாம். ஓகேவா, இப்போ 3 2ங்கிறது காமன் வேல்யூ ஏதாவது இருக்கா, அப்போ இல்லை. அப்போ இது ரெண்டுக்கும் டிவைஸார் காமன் டிவைஸார் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், எதால் டிவைட் பண்ணணும் நம்ம செக் பண்ணணும். அதுக்கு டிகிரியை பார்க்கணும். இப்போ டிகிரி ரெண்டுக்குமே என்ன இருக்குது, 4 இருக்குது. இதுலேயும் சேமாக தான் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியண்ட்டை பாருங்கள். கோஎஃபிஷியண்ட் எதில் அதிகமாக இருக்குது, இங்கே 1x பவர் 4 இருக்குது, இங்கே 2x பவர் 4 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த g ஆஃப் எக்ஸை தான் எதால் டிவைட் பண்ண போகிறோம், எஃப் ஆஃப் எக்ஸால் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போ g ஆஃப் எக்ஸை உள்ளே எழுதுங்க. 2x பவர் 4 ப்ளஸ் 7x கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர்ட் மைனஸ் 4xை எதால் டிவைட் பண்ண போகிறோம், எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர்ட் மைனஸ் 8x. ஓகேவா, இதால் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் லாஸ்ட்டு 2 சம்மில் எப்படி சொல்லி கொடுத்தேன், இப்போ இங்கே 2x பவர் 4 வரணும் அப்படின்னா இந்த எக்ஸ் பவர் 4 எதால் மல்டிப்ளை பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனாலும் டேரெக்டாக போடுறதுனாலும் போடலாம். இல்லை அது எங்களுக்கு புரியல கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா இங்கே உள்ள ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துகிட்டு இங்கே உள்ள ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணி வர்ற ஆன்சரை இங்கே போடுங்க. இப்போ 2x பவர் 4 டிவைடட் பை எக்ஸ் பவர் 4. இப்போ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்குது, 2. ஓகேவா, அந்த 2ஆல் இந்த ஹோல் எக்ஸ்ப்ரெஷனையும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள்.
2 டைரெக்டாக போட தெரியும் அப்படின்னா நீங்கள் போடலாம். இங்கே 2 இங்கே என்ன வேல்யூ வருதோ அது வர்ற மாதிரி நீங்கள் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது. நமக்கு 2x பவர் 4 வேணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2x பவர் 4 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 × 2 4x cube நெக்ஸ்ட்டு மைனஸ் 4 2s are 8x squared நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 8 2s are 16x. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணுறதுக்கு சைனை சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ்னா மைனஸ் மைனஸ்னா ப்ளஸ். ஓகேவா? இப்போ 2x பவர் 4 மைனஸ் 2x பவர் 4 கேன்சல். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 7x cube மைனஸ் 4x cube. 7 மைனஸ் 4 3x cube. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போத் ஆர் ப்ளஸ்ஸா? அப்போ ப்ளஸ்னால் 8 + 4 என்ன வந்துடும்? ப்ளஸ் 12x squared. நெக்ஸ்ட்டு 16 மைனஸ் 4 ப்ளஸ் 12x. 16 மைனஸ் 4 12 ப்ளஸ் 12x. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ டிகிரி என்ன ஆகிடுது? கம்மி ஆகிடுது. அப்போ கம்மி ஆகிட்டு அப்படின்னா என்ன பண்ண முடியாது? இதால் டிவைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டேர்ம் டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா? டிகிரியை நீங்கள் செக் பண்ணணும். டிகிரி வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். அப்போ இது ரிமைண்டர். நமக்கு ரிமைண்டர் எப்படி கிடைக்குது? எல்லாமே வந்து 3 வந்து காமனாக இருக்குது இதில் எல்லாத்துலேயுமே. அப்போ என்ன பண்ணலாம்? இதில் 3யை காமனாக நீங்கள் வெளில எடுக்கலாம். அப்போ 3யை காமனாக வெளில எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4 3s are 12. அப்போ 4x squared ப்ளஸ் 4xன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0வா? நமக்கு ரிமைண்டர் என்னவா ஆகலை? 0 ஆகலை. 0 ஆகிட்டுனா நம்ம இதை என்ன சொல்லலாம்? ஜிசிடின்னு சொல்லலாம். இப்போ 0 ஆகலைன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? இங்கே 3ங்கிறது இதுக்கு டிவைசராக இருக்காது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு இதை நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? எஃப்ஆஃப்எக்ஸை எடுத்துகிட்டு எதால் டிவைட் பண்ண போகிறோம்? ரிமைண்டரால் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? எடுத்துக்கலாமா? இப்போ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x cube மைனஸ் 4x squared மைனஸ் 8x. இதை எதால் டிவைட் பண்ண போகிறோம்? x cube plus 4x squared plus 4x. x cube plus 4x squared plus 4x. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? x cube இருக்குது. நமக்கு இங்கே என்ன இருக்குது? x பவர் 4 இருக்குது. அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு டேரெக்டாகவே தெரியும். இப்போ எக்ஸால் x கியூபை மல்டிப்ளை பண்ணால் தான் x பவர் 4 வரும். அது தெரியாதவங்க என்ன பண்ணலாம்? x பவர் 4 இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணுங்கள். x கியூப். இப்போ இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்குது. இங்கே 3 டேர்ம்ஸை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எக்ஸ் மட்டும் கிடைக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸால் இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4 இன்ட்டு 1 4 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகே, மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணணுன்னா சைனை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணலாமா? எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ மைனஸ்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எக்ஸ் பவர் 4 கேன்சல். மைனஸ் 4x cube ப்ளஸ் 2x cube வருது. அப்போ என்ன வரும்? 4 மைனஸ் 2 பெரிய நம்பருக்குள்ள சைன் மைனஸ் 2x cube மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர். அப்போ மைனஸ் 4 ப்ளஸ் 4 8x ஸ்கொயர். நெக்ஸ்ட் டேர்மை கீழே கொண்டு வாங்க. மைனஸ் 8x. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. நமக்கு என்ன வரணும்? மைனஸ் 2x cube வரணும். அப்போ இதை எதால் மல்டிப்ளை பண்ணணும்? மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி தெரியலனா இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணுங்கள். மைனஸ் 2x cube டிவைடட் பை எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிட்டுனா மைனஸ் 2 வர ஆன்சரை அங்கே போடுங்க. ஓகேவா? டேரெக்டாக போட தெரியுங்கிறவங்க டேரெக்டாகவே போடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் 2ஆல் இந்த டோட்டல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணலாமா? மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 2x cube. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 2s are 8x squared ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 2s are 8x. ஓகேவா? சைனை சேஞ்ச் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். இப்போ என்ன ஆகிடும்? இது ரெண்டுமே ஈக்குவல் ஆகிட்டுனா எல்லாமே என்னாகும்? கேன்சல் ஆகிடும். இப்போ 0 கிடச்சிருச்சு. இப்போ ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு என்னது? ஜிசிடி என்ன வரும்? இந்த என்ன டிவைஸார் இங்கே எடுத்துக்கிட்டோமோ இதுதானே ஜிசிடி. அப்போ ஜிசிடி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4x. இதை நீங்கள் எப்படியும் எழுதலாம்? எக்ஸை காமனாக வெளில எடுத்துட்டோம் ஆன்சர் எழுதுங்க. இப்போ எக்ஸை காமனாக வெளில எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒரு எக்ஸ் வெளில வந்துருச்சு. இப்போ 4x ப்ளஸ் 4. ஓகே,
GCD is equal to x into x square plus 4x plus 4. That's all. ஓகேவா? உங்களுக்கு இதுதான் கண்டிஷன் இதுதான். இப்போ சப்போஸ் இங்கேயும் உங்களுக்கு 0 ஆகலை அப்படின்னா ரிமைண்டர் வந்து வேல்யூ வருதுன்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, இந்த டேர்மை எடுத்துட்டு இந்த பாலினாமியல் எடுத்துட்டு மறுபடி ரிமைண்டரால் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஓகேவா? ப்ரொசீஜர் இதுதான். நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது எல்லாத்துலேயும் காமன் வேல்யூஸ் இருந்தால் வெளியில் எடுத்துருங்க. அதுக்கு ஜிசிடி பாருங்கள், காமன் டிவைசர் இருக்கான்னு பாருங்கள். இப்போ இல்லை அப்படின்னா விட்டுறலாம். விட்டுட்டு நெக்ஸ்ட்டு எப்போவுமே டிகிரியை செக் பண்ணுங்கள். எல்லாம் ஆர்டர் கரெக்டாக இருக்கா, ஏதாவது விட்டு போயிருந்ததுன்னா அதுக்கு பதிலாக இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இல்லைன்னா நம்ம 0x² எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு டிகிரி சேமாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது கோஎஃபிஷியன். இப்போ கோஎஃபிஷியன் எது அதிகமாக இருக்கோ அதை அடுத்த பாலினாமியலால் டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ டிவைட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் 0 ஆகலை அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், நீங்கள் எதால் டிவைஸாக நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்களோ அதை R(x) ரிமைண்டரால் மறுபடி டிவைட் பண்ணணும். மறுபடி டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 0 ஆகிடுச்சு. சப்போஸ் 0 ஆகலைன்னா அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும், திரும்ப இந்த டேர்மை எடுத்துகிட்டு எதால் டிவைட் பண்ணணும், ரிமைண்டரால் டிவைட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பாருங்கள். 2 பாலினாமியல்ஸ் கொடுத்தாச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஜிசிடி கண்டுபிடிக்கணும். இப்போ f(x)ன்னு ஃபஸ்ட்டில் நான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே எது காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்குது. 3 காமனாக வெளில எடுத்துருங்க. இப்போ x³ + x² + x + 1 3 is 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு g(x). g(x) என்ன இருக்குது, 6x³ + 12x² + 6x + 12. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் காமனாக என்ன இருக்குது, 6 இருக்குது. இப்போ 6 காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா x³ + 2 6 are 12. 2x² + x + 2 6 are 12. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை மட்டும் பாருங்கள். இங்கே 3 6ல் காமன் டிவைசர் என்ன வரும், 3 வருமா? இதை எப்படி பிரித்து எழுதலாம், 6ஐ 2 3s are 6ன்னு பிரித்து எழுதலாம். அப்போ இதில் ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது, 3 இருக்குது. இப்போ ஜிசிடி ஆஃப் 3,6 is equal to என்ன வந்துடும், நமக்கு 3ன்னு கிடச்சிரும். ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? இந்த ஆன்சரை கடைசியாக இப்போ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, கடைசியாக நம்ம கண்டுபிடிக்கிற டிவைஸரோட மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுலேயும் எதால் டிவைட் பண்ணுறதுன்னு செக் பண்ணலாமா? இப்போ ஆர்டர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். x³ x² x கான்ஸ்டன்ட், x³ x² x கான்ஸ்டன்ட். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா x³ x³ சேமாக தான் இருக்குது. ஆனால் இங்கே x², இங்கே 2x² இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த g(x)ஐ f(x)ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ g(x) எடுத்துகிட்டு நான் f(x)ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஓகேவா? g(x)ன்னா x³ ப்ளஸ் இந்த டேர்மை விட்டுருங்க, இந்த நம்பர்ஸை விட்டுருங்க, ஏன்னா அதுக்கு நம்ம தனியாக கண்டுபிடிச்சிட்டோம் ஜிசிடி. ஓகேவா? x³ ப்ளஸ் 2x² ப்ளஸ் x ப்ளஸ் 2வை எதால் டிவைட் பண்ண போகிறோன்னா f(x)ஆல். x³ ப்ளஸ் x² ப்ளஸ் x ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ இங்கே என்ன வரும், x³ இருக்குது, இங்கே x³ சேமாக தான் இருக்குது. அப்போ 1 தானே வரும். 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் x³ வரும். 1 × x³ இப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு டேர்மை டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. x³ கேன்சல், 1 x³ x³. அப்போ 1ஆல் இந்த டோட்டல் டேர்மை மல்டிப்ளை பண்ணால் x³ ப்ளஸ் x² ப்ளஸ் x ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுங்கள். இப்போ சைனை சேஞ்ச் பண்ணுவோம். சைனை சேஞ்ச் பண்ணிங்கன்னா x³ கேன்சல், 2x² - x² x² கிடைக்கும், ப்ளஸ் x - x கேன்சல். நெக்ஸ்ட்டு 2 - 1 1 + 1. ஓகேவா? x² + 1. டிகிரி கம்மியாயிடுச்சா, மறுபடியும் இதை டிவைட் பண்ண முடியுமா, முடியாது. நெக்ஸ்ட்டு இது ரிமைண்டர் நமக்கு என்னவா கிடச்சிருக்கு, ≠ 0. இப்போ ரிமைண்டர் ≠ 0னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இந்த f(x)ஐ மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த ரிமைண்டரால் எதை நீங்கள் டிவைஸராக எடுத்துக்கிட்டீங்களோ, g(x)ஐ டிவைஸராக எடுத்துட்டா g(x)ஐ ரிமைண்டரால் டிவைட் பண்ணணும். இல்லை f(x) எடுத்துக்கிட்டிங்கன்னா f(x)ஐ ரிமைண்டரால் டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ டிவைட் பண்ணலாமா? இப்போ x³ ப்ளஸ் x² ப்ளஸ் x ப்ளஸ் 1 எதால் டிவைட் பண்ண போகிறோம், x² ப்ளஸ் 1ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ x² ப்ளஸ் 1ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். x³ / x². டேரெக்டாக போட தெரிஞ்சவங்க போட்டுடலாம். இங்கே x² இருக்குது, எதால் மல்டிப்ளை பண்ணால் x³ வரும், ஒரு x-ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் x³ வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா x² ஒரு x² கேன்சல் ஆகிட்டுனா பேலன்ஸ் x இருக்கும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே எக்ஸ் டேர்ம் இல்லை, எக்ஸ் டேர்ம் இல்லைன்னா மீன்ஸ் என்னது, 0x. ஓகேவா? x × x² x³ இப்போ இங்கே 0x மீனிங், அப்போ 0x × x என்ன வந்துடும், ப்ளஸ் இங்கே 0x² வந்துடும்,
உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா எக்ஸோட டேர்ம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன போடலாம், டைரெக்டாக போட தெரியுங்கிறவங்க போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 0x+1ன்னு போட்டுருங்க. இல்லை அப்படின்னா இந்த டேர்மை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. அப்போ x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் க்யூப், 0x இன்ட்டு எக்ஸ் 0x ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா, சப்ராக்ட் பண்ணலாமா? இப்போ மைனஸ் 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 சைனை சேஞ்ச் பண்ணிட்டோம். எக்ஸ் க்யூப் கேன்சல். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 0x ஸ்கொயர்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர் தான் கிடைக்கும். இங்கே ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல். இங்கே என்ன வந்துடுது, ப்ளஸ் 1. ஓகேவா, இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட், இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ட். இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் பை எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிங்கன்னா 1. ஓகேவா, இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் தானே, எக்ஸ் ஸ்கொயர் வரும். அப்போ ப்ளஸ் 1 போட்டுக்கோங்க. இப்போ இந்த டேர்மை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்ட், இங்கே மீனிங் என்ன, 0x, எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு 0xன்னு எழுதிக்கோங்க, ப்ளஸ் 1. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 0x ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகிடும், டோட்டலாக எல்லாமே கேன்சல் ஆகிடும். ரிமைண்டர் 0. ஓகேவா, இங்கே நீங்கள் 0x வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஓகேவா, ஏன்னா எக்ஸ் டேர்ம் இங்கே இல்லை, உங்களுக்கு டைரெக்டாக போட தெரியும். ஏன்னா இங்கே எக்ஸ் டேர்ம் இல்லைன்னா நீங்கள் இங்கே என்ன போட்டுறணும், எக்ஸ் ஸ்கொயர்டுக்கிட்ட போயிட்டு என்ன 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ்ன்னு போட்டுறக்கூடாது. ஓகே, உங்களுக்கு தெரியல அப்படின்னா அங்கே நீங்கள் 0xன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு 0 ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஜிசிடி என்னது ஆன்சர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. 0x வேல்யூ கிடையாது, நமக்கு இங்கே புரியணுங்கிறதுக்காக போட்டது. ஓகேவா, அப்போ ஜிசிடி ஆஃப் எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 3,6க்கு என்ன கண்டுபிடிச்சோம், 3ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா. அந்த 3யோட எதை மல்டிப்ளை பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆன்சர். ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஜிசிடி ஃபைன் பண்ணுற மெத்தட் இதுதான். ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் டிகிரியை செக் பண்ணுவீங்க. எஃப்ஆஃப்எக்ஸ் ஜிஆஃப்எக்ஸில் ஹையஸ்ட் டிகிரியை லோயஸ்ட் டிகிரியால் டிவைட் பண்ணணும். ஓகேவா, டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டர் 0 ஆயிடுச்சுன்னா டிவைசர் அப்படியே எடுத்து எழுதிடலாம். ரிமைண்டர் 0 ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், என்ன டிவைசர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களோ, எஃப்ஆஃப்எக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப்ஆஃப்எக்ஸ், ஜிஆஃப்எக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிஆஃப்எக்ஸ், இங்கே என்ன டிவைசர் எடுத்துக்கிட்டிங்களோ அதை ரிமைண்டரால் அகைன் நீங்கள் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது 0 ஆயிடுச்சு அப்படின்னா டிவைசர் நமக்கு கிடச்சிரும். அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு 0 ஆகலைன்னா நெக்ஸ்ட்டு அதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும். ஓகேவா, இப்போ இதே தான் உங்களுக்கு ஃபார்மேட்டு. நீங்கள் என்ன சம் கொடுத்தாலும் உங்களுக்கு செய்ய தெரியணும். ஓகே, கண்டிஷன் இவ்வளோ தான். எது வந்து எஃப்ஆஃப்எக்ஸ் ஜிஆஃப்எக்ஸில் எது வந்து ஹையஸ்ட் டிகிரியோ அதை லோயஸ்ட் டிகிரியை எடுத்துகிட்டு டிவைட் பண்ணணும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எல்சிஎம் பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.